ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக ரட்சகரமான இயேசு கிறிஸ்தன் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் கூட என் அன்பு தேவ பிள்ளைகளை நம்மை சந்தித்துக் கொள்ளும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீ அழுது கொண்டிருக்கலாம், புலம்பிக் கொண்டிருக்கலாம், பலவிதமான பிரச்சனைகளிலே நீ அகப்பட்டு நீ வேதனையோடு கூட இருக்கலாம். ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், நீ தனிமையில் உட்காந்து அழுகிறதுனால ஒன்றும் சாதிக்க போகிறது கிடையாது. நீ தனிமையில் உட்காந்து வேதனைப்பட்டுக்கிட்டு, இல்லை நீ உன்னுடைய குறைகளை மற்றொரிடத்தில் சொல்லிக்கிட்டு, இல்லை உன் பணத்தினாலே அந்த இதெல்லாம் சாதித்து விடலாம் என்று சொல்லி யோசிக்காத. உண்மையாகவேங்க என் அன்பு தேவப்பிள்ளை, அது என்ன நிலைமையாக இருந்தாலும் சரி, தேவனுடைய பாதத்தில் நீ வந்துட்டா, தேவ சமூகத்துக்குள்ளே வந்துட்டா, மலை போன்ற பிரச்சனைகளை பனி போல மாற்றி விடுவார். அல்லேலூயா. ஆமாம், உண்மையாகவே என் அன்பு தேவ பிள்ளை, ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். என் அன்பு மகளை அறிந்து கொள். மார்க்கு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 5வது அதிகாரம் 28வது வசனம். ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். யார் இவ? 12 வருஷம் உதரப்போக்கில் இருக்கிறவள், பலவீனமானவள். 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, 12 வருஷம். ஒரு நாள் 2 நாள் அப்படின்னாலே நமக்கு வேதனை என்னான்னு தெரியும். 12 வருஷம். ஆனால் என்ன பண்ணலை, சுகமாகலை. பணத்தெல்லாம் செலவு பண்ணால் பணமும் செலவழிந்து விட்டது. ஒன்றுமில்லாத நிலைமையிலே என் அன்பு தேவப்பிள்ளை இயேசுசாமி வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனே அவர் வஸ்திரத்தையாவது தொட்டால் ஆகில் சுகமாவேன் என்ற ஒரு விசுவாசத்தோடு அவருடைய சமூகத்தை நாடி வந்தாள். வஸ்திரத்தை தொட்டால் சுகமானாள். அல்லேலூயா. யாரெல்லாம் இயேசு சுவாமியினுடைய சமூகத்தை தொடுகிறார்களோ நாடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் அற்புதம் செய்வார். யாருக்கெல்லாம் இயேசு சுவாமி தம்முடைய கரத்தை நீட்டி ப்ளஸ் பண்ணுறாரோ, ஹீலிங் பண்ணுறாரோ, மிராக்கல் பண்ணுறாரோ அவர்களுக்கெல்லாம் அற்புதம் நடந்துக்கும், சுகம் உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகிருக்கும். என் அன்பு தேவ பிள்ளைகள், தொட்டு சுகமானால். அல்லேலூயா. இயேசு சுவாமி தொடும்போதும், அவர் உன்னை தொடும்போதும் உனக்கு சுகமாகும். ஆனால் ஒன்று, எது எப்படி நடந்தாலும் அப்பா சமூகத்துக்குள்ளே நீ வந்து நிற்கணும். ஒரு சாட்சியை கேள். நான் சென்னை வந்து 2 வருஷம் ஆகுது. 2 வருஷத்தில் சர்ச்சுக்கும் போகலை, ஆண்டவரையும் நேசிக்கிறதை விட்டு விலகி பின்மாறி, என்னதான் அம்மா அப்பா சர்ச்சுக்கு போன்னு சொன்னாலும் கேட்கல. நான் வந்து ஒரு சர்ச்சுக்கு போய் எனக்கு அந்த இடத்துல ஒரு திருப்தி இல்லை. என்ன கல்லையும் மண்ணையும் கை எடுக்கிற மாதிரியே இருக்கு ஏசப்பா, என்ன ஏசப்பான்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நொந்து போய் தான், நீங்கள் இந்த மாதத்தில் என்னை வந்து நீங்கள் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போகலன்னா இருப்பனாங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்குது ஏசப்பான்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் வந்து எனக்கு ஆண்ட்ரோஸ் அண்ணா மூலியமா பாஸ்ட் தெரிஞ்சிச்சு. அப்போ நான் சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் ஜான் கிட்ட சொன்ன ஒரு விஷயம், நான் இன்னைக்கு வருவேன் ஜான், ஆனால் என்னோட பிரச்சனை என்னங்கிறதும் ஜானுக்கு தெரியாது. நான் வருவேன், ஆனால் எனக்கு ஆண்டவர் இதுலேருந்து விடுதலை கொடுத்துட்டாருன்னா அவருக்காக நான் வாழுவேன் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்தேன். நான் வந்த விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் எல்லாருக்கும் பைபிளில் தெரிஞ்சிருக்கும், ஆண்டவர் பெரும்பாலுள்ள ஸ்திரீ வந்து ஆண்டவரோட துணியின் ஓரத்தை தொட்டதுனால உடனே சுகம் அடைஞ்சிருப்பாங்க. அதே ஒரு காரியத்தினால 14 நாள் பீரியட்ஸோடு தான் நான் இங்கே வந்தேன். என்னால் எழுந்திரிச்சு நிற்க கூட முடியல. என்ன ஏசப்பா, நான் வந்து உங்கள் ஆலயத்துக்கு வந்திருக்கேன், நான் என்ன பிரச்சனை, நான் யார் என்னன்னு கூட நான் யார்கிட்டுமே சொல்லலை. நான் வந்து பாஸ்டருக்காக ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போதே எனக்கு அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. நான் திரும்ப பிஜிக்கு போனதுக்கப்புறம் நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், அம்மா எனக்கு நான் சுகமாயிட்டேன், ஆண்டவர் எனக்கு தெரியும் ஆண்டவர் அற்புதம் செய்வாருன்னு, ஆனால் இவ்வளோ சீக்கிரம் செய்வாங்க எதிர்பார்க்கலாம். அன்றைக்கி நான் வந்த உடனே பாஸ்டர் நிறைய வார்த்தை பேசினாங்க, வசனம் பேசினாங்க. அந்த வார்த்தைலாம், நீ அழுகாத, நான் உன் கூட இருக்கேன், நான் உன்னை வந்து உன் கூட கையை பிடிச்சி நடக்கல மகளே, நான் உன்னை வந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்கேன், நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன். நான் நிறைய இடத்துல என்ன ஏசப்பா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல அழுதுட்டு இருந்தேன். நான் சென்னை வரத்துக்கு முன்னாடி அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுவேன், துதிப்பேன், ஆண்டவரை பக்கத்தில் இருக்கிறத உணர்ந்துட்டு இருந்தேன். போன வாரம் சண்டே ஈவினிங் வந்து அமாவாசை ப்ரேயர் வச்சுருந்தாங்க. யார் யார் வந்தீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் அந்த ஜெபத்தில் ஆண்டவர் இங்கே தான் இருந்தாருங்கிறத நான் உணர்ந்தேன். நான் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ப்ரேயர் முடிஞ்சும் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு நிறைய பிரச்சனை இருந்தாலும் அந்த இடத்துல ஆண்டவர் வந்து இன்னமும் நான் சந்தோஷமாக இருக்கேன். நாளைக்கே கூட எனக்கு பிரச்சனை வரனா கூட எனக்கு பயம் இல்லை, ஏன்னா ஏசப்பா எங்களோட இருக்காரு. இவ்வளோ தூரம் ஆண்டவர் என்னை நல்ல ஒரு சந்தோஷமாக வச்சுருக்காரு. ஜபங்கிறது ஒருத்தவங்க வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்மளாம் வந்து ஆவிக்குரியவங்களாக இருக்கோம். அந்த இடத்துல நான் அதை விட்டு விலகின போது நான் வாங்கின அடிக்கும். திரும்ப என்னோட ஆண்டவர் வந்து அவரோட சபைக்கு என்னை கூப்பிட்டு
கூப்பிட்டு வந்து, இது வந்து பரலோகத்தின் வாசல். நம்ம இங்க வந்தா மட்டும்தான் பரலோகம் போக முடியும். சென்னையில எவ்வளவோ சபை இருக்கு, ஆனா ஆண்டவர் நம்ம சபையை தேர்ந்தெடுத்திருக்காருன்னா உண்மையாலுமே இங்க ஆண்டவர் இருக்காரு. நான் ரொம்ப உணர்ந்தேன். நான் வந்து ஒரு சில விஷயம்லாம் நான் கோவப்படுவேன் ரொம்ப. நான் அதெல்லாம் வந்து சர்ச்சுக்கு வர ஏசப்பா நான் இதை மாற்றிக்கணும், ஏன்னா நான் உங்கள் வாசலுக்கு வரேன், ஏன்னா நீங்கள் அந்த சபைக்குள்ளே இருக்கீங்க ஏசப்பான்னு சொல்லிட்டு நான் என்னை முற்றிலுமா எல்லா விஷயத்துலேருந்தும் மாற்றிக்கிட்டு இன்னைக்கு அவங்க முன்னாடி ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக வந்து நிற்கிற தேவனுக்கு கொடான கொடி நன்றி. பிரியமானவர்களே, சாட்சி கேட்டிங்களா? அந்த வாலிப பிள்ளையினுடைய சாட்சியை, என் அன்பு தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் அந்த அற்புதம் நடக்க தான் ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். நீ நல்லா இருக்கணும்னு சொல்லி தான், நீ ஆசீர்வாதமாக இருக்கணும், நீ சுகமாக இருக்கணும், உன் குடும்பம் நல்லா இருக்கணும், எல்லா விதத்திலையும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணும். தனிமையில் உட்காந்துக்கிட்டு புலம்புகிறது உன்னுடைய வாழ்க்கையில் எந்த சமாதானத்தையும் கொண்டு வந்து விடாது. பணத்தினால சமாதானத்தை தேடலாம் நினைக்காத, முடியவே முடியாது. பணத்தினால சுகத்தை தேடலாம் நினைக்காத, முடியவே முடியாது. பணத்தினால ஆசீர்வாதத்தை தேடி வைக்கலான்னு சொல்லி நினைக்காத, முடியவே முடியாது. அல்லேலூயா. தேவ சமூகம் தான் உனக்கு பாதுகாப்பு. அப்பா சமூகத்தில் வந்துரு. இந்த மகளையும் சாட்சியாக நிறுத்தினது போல என் அன்பு தேவ பிள்ளை உன் வாழ்க்கையும் சாட்சியாக நிறுத்துவா. அப்பா வீடு எப்போதும் திறந்திருக்கும், அப்பா சமூகம் எப்பொழுதும் திறந்திருக்கும், அப்பாவுடைய இருதயம் எப்பொழுதும் திறந்திருக்கும். அல்லேலூயா. மறந்துடாத, கர்த்தர் கூட இருந்து உன்னை வழிநடத்த அப்பா சமூகத்துக்குள்ளே வந்துரு. அப்பா ஒரு நாள் கைவிட மாட்டார். செபிப்போமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்தீர்கள் நல்ல ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உண்மை நாங்கள் ஆண்டவரே தொடும்படி நம்முடைய சமூகத்தை நாடுகிறோம். உடைய சமூகத்துக்குள்ளே வந்த உடனே எங்களை நீங்கள் தொட்டு ஆசீர்வதிங்க, அற்புதம் செய்யுங்க, அதிசயத்தை செய்யுங்க. இந்த வேலையிலையும் கூட சாட்சி சொன்ன மகளுக்காக நான் செபிக்கிறேன். உடைய சமூகத்துக்குள்ளாய் வந்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா உடைய நாமத்தினாலே சுகமானார். ஆண்டவரே அப்பா அந்த பிள்ளை எந்த காரியத்தை என்னிடத்துல சொல்லவில்லை, முகத்தை பார்க்கவும் இல்லை, வார்த்தையை கேட்கவும் இல்லை. 2 வருஷ காலமாக அலைந்து திரிந்து கொண்டிருந்த மகள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஒரே ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுக்கிற வேலையில் மகளை ஆண்டவரை நீ தொடும் பொழுது கர்த்தர் சுகத்தை கொடுத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட ஆண்டவரே மகள்களுக்கும் மகன்களுக்கும் கர்த்தர் அற்புதங்களை கர்த்தர் செய்யும். ஆசீர்வதியும். இந்த நிலைமையில் இருக்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட்டு சுகமாக்குவீராக. அது ஆண்டவரே அதிசயமானதையும் அற்புதமானதையும் கர்த்தர் செய்ய நீ வல்லவர் என்பதை நான் விசுவாசித்திருக்கிறேன், ருசித்திருக்கிறேன். இன்றைக்கும் அநேகர்களுக்கு அந்த ஆண்டவரே அழைப்பை கொடுக்கிறேன். பிள்ளைகள் ஓடி வரட்டும், பெரிய காரியத்தை செய்யும். இந்த நாளிலும் பிறந்தநாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமார பரிசுத்த ஆவி நாமத்தினால் வாழ்த்தி ஆசீர்வாதத்தை நான் ஜெபிக்கிறேன். நம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும். ஒவ்வொரு ஊழியர்களுக்காக, ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த ஹீலிங் நடக்கட்டும், பெரிய காரியத்தை இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.